மக்களே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ட்ரிப்பு. எங்க போகணும் எங்க ஏறணும் ஒண்ணுமே தெரியல. நிறைய கூட்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் எங்க போகணும் தெரியல. இங்க பாரு அவங்க பாட்டுக்கு எங்கேயோ இருக்காங்க. டொமஸ்டிக் டிபார்ச்சர்னு இங்கதான் போட்டு இருக்கு. யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. அங்கேயும் கொஞ்சம் பேர் போறாங்க, இங்கேயும் கொஞ்சம் பேர் போறாங்க. நான் எங்க போறதுன்னு தெரியல எனக்கு. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு போர்டிங் பாஸ் எடுக்க வந்துட்டேன். சில விஷயங்கள் புரியல, ஆனா புரிஞ்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். ஓகே ஓகே யாருன்னு சொல்லிட்டு நிறைய கூட்டமா இருக்கு. மக்களே உள்ள அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு வாங்கி டிக்கெட் செக் பண்ணுவாங்க. அது செக் பண்ணதுக்கப்புறம் நேராக நீங்கள் உள்ள வந்து நம்ம அமைதியாக இருக்கும். இதாக இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இண்டிகோவுக்கு தனியாக வந்து நான் இண்டிகோ ஃப்ளைட்டில் தான் போகிறேன். ஸோ இண்டிகோவுக்கு தனியாக வந்து போர்டிங் பாஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. நானும் வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. எனக்கு வேற விண்டோ சீட் வேணும்னு ஆசை, கிடைக்குமான்னு தெரியல, பார்ப்போம். இல்லை ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். என்ன ஒரு குட் நியூஸ்னா என்னோட ஃபாலோவர் தான் வந்து இங்கே போர்டிங் பாஸ் கொடுக்குறவங்க. என்னை பார்த்துட்டு சுபி மீன் ஓப்பன் அப்படின்னாங்க. செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. இப்போ அவங்க தான் கைட் பண்ணுறாங்க. என் ஃப்ளைட் எல்லாம் டிலே ஆயிடுச்சான். ஃபர்ஸ்ட் 5:50 சொல்லியிருந்தாங்க, இப்போ 6:25 ஆயிடுச்சான். ஃபாலோவர் ஒரு சரியான ஒரு பயம் சொல்லலாம், என்ன சொல்லலாம் தெரியல. செக் பண்ணிட்டு இருந்தாங்களா என் பேக்லாம். உள்ள வந்து பாட்டில் இருக்கு எடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ என்ன பாட்டில்னு கேட்டா இது பிக்கிள் பாட்டில். இப்போ ஃபிஷ் பிக்கிள் கொண்டு போனா அதையும் வந்து பார்த்துட்டு ஃபிஷ் பிக்கிள் வந்து எடுத்துட்டு இது என்ன அப்படின்னா ஃபிஷ் பிக்கிள் அப்படின்னா உடனே யோசிச்சுட்டு ஓகே உள்ள இன்னொன்னு ஒரு ஸ்பேனர் ஏதோ சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இன்னொன்னு உள்ள இருக்குன்னு சொன்னாங்க. அதை போய் எடுத்து பார்த்தா தெரிஞ்சு உள்ள என் தம்பி வந்து மைக்கு டைட் பண்றதுக்காண்டி ஸ்பேனர் உள்ள போட்டிருக்கான். இட்ஸ் நாட் அலௌட் அப்படின்ட்டாங்க. உள்ள கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதை எடுத்துட்டாங்க. இன்னொரு ஆண்டிலாம் வந்து இளநீ உள்ள வச்சிருக்காங்க. இன்னொரு ஆண்டி மசாலா, அதையும் வாங்கிட்டாங்க. இந்த ஸ்பேனர் கேட்கும் போது நான் வந்து பயத்துல புது ஸ்பேனர் வச்சுக்கோங்க வேணாம்னு சொல்லிட்டேன். எதுவும் திட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லிஃப்ட் இறங்கி கீழே வந்துட்டேன். எல்லாரும் சாப்பிட்றாங்களா, நமக்கு வந்து சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா என்ன சாப்பிடணும்னு தெரியல. இங்க ரேட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பெரிய சிக்கன் கட்லெட் 310 ரூபா, பர்கர் 450 ரூபா, ஒரு பப்ஸ் 360 ரூபா, ஒரு பர்கர் 430. என்னடா இது கொள்ள ரேட்டுக்கு வச்சிருக்கீங்க? வீட்லயே காப்பி குடிச்சுட்டு தான் வந்தான். இங்க வந்ததுக்கு அப்புறமா காப்பி அப்படின்னா சரி நம்மளும் சரி ரேட்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம்னு சொல்லி போனோம். ஒரு காஃபி 290. இதான் வந்து சரி நம்ம ஏதாச்சும் குடிக்கணும் சொல்லி பல்பி அரேஞ்ச் வாங்கினா இது 100. இது கூட ஓகே. ஒரு காஃபி 300 ரூபாய்க்கு 10 ரூபா கம்மி. அப்படி என்ன இருக்கும்? அந்த டேஸ்ட் வித்தியாசமா இருக்குமா? நல்லா இருக்கா? ஓகே, எல்லாம் ஒரு லேர்னிங் தான். சாரி மக்களே, நாங்க ரொம்ப பயத்துல இருந்தனால வந்து நாங்க எங்க போறோங்கிறத சொல்லல. நாம இப்ப எங்க போறோம்? லட்சத்தீவு போறோம். அதாவது 2 இடத்துக்கு மாறி மாறி போகணும்னு நினைக்கிறேன். ஃளைட் நாங்க வந்து இருடா எங்களுக்கு வந்து ஃளைட்ல போகணும்னு ரொம்ப ரொம்ப பெரிய ஆசை இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்க 3 ஃளைட் மாறி போறோம். சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு கோவா, கோவா டு லட்சத்தீவு. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இந்த 3 ஃளைட்டுமே வந்து நல்லபடியா அங்க போயிட்டு நல்லபடியா வரணும். ஸோ நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஃப்ளைட்ல போறதுக்கும். நம்மளாம் கப்பல்ல ஃபைபர்லாம் ஈஸியா போயிடும். ஆனா ஃப்ளைட்ல கொஞ்சம் பயமா இருக்கு. மக்களே நம்மளோட ஃப்ளைட் வந்து டிலே ஆகி 5:50 டைம் வந்து இப்போ 6:25 ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃப்ளைட் ஏறதான். வெளியே வந்து ஃப்ளைட்டை பார்த்தா ஃப்ளைட் இல்லை, பஸ் தான் இருக்கு. அந்த பஸ்ல ஏறி இருக்கோம். அந்த பஸ் நம்மள போய் ஃப்ளைட் கிட்டே போய் விடுன்னு நினைக்கிறேன். அது நிக்குது பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபிட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கதான் ஜாமான்லாம் ஏத்திட்டு இருக்காங்க. நம்ம உள்ள வந்துட்டோம். நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு வந்து விண்டோ சீட் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப என் தம்பி உட்காந்துருக்கான். நெக்ஸ்ட் நான் உட்காருவேன். டேய் எப்படி இருக்கு? உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஒரு மாதிரி கண்ணீர் வர மாதிரி இருக்கு. ஏன்னு தெரியல. ரொம்ப நாள் ஆசை ஃப்ளைட்லாம் போகணும்னு சொல்லி.
இன்னைக்கு நடந்திருக்கு. கிரேட்ஃபுல்லா இருக்கு. God bless you. எங்களை ப்ரேயர் பண்ணிக்கிறீங்க. God bless you. எங்களை ப்ரேயர் பண்ணிக்கோங்களா? சேஃபா போறோம். கோவா ரீச் ஆகிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. நல்ல வேலை வந்துட்டோம். மழை விழுது வெளியே, பயம் அதுக்கு பார்த்தோன்னே. காய்ஸ், நம்ம இப்போ கோவா ரீச் ஆகிட்டோம். ஸோ லக்கேஜ் வந்து கலெக்ட் பண்ணணும். அப்படியே மேலே வந்து போர்டு வந்து லக்கேஜ் ரீக்ளைம்னு போட்டு போர்டு அங்கங்கே ஆரோ மார்க் போட்டிருந்தாங்க. ஸோ நான் அதை பார்த்து இங்கே வந்துட்டேன். எப்படி வந்து லக்கேஜ் வந்துட்டுருக்குன்னு பாருங்க. என் பேக் இன்னும் காணும். எங்க ஷோகேஸ் வந்துடுச்சு. சிங்கம் போல நடந்து வரா எங்க பேராண்டி. அவனை பார்த்துக்காதன்னா அங்க இப்போ ஐயோ என்ன மறந்துச்சு. செம்மையா பசிக்குது காய்ஸ். இங்க போட ஈரமா இருக்கு. தூக்கு ஈரமா இருக்கு. ஸ்கிராட்சா ஆயிடுச்சு ஃபுல்லா. இங்க பாரு. சரி போலாம். செம்மையா பசிக்குது. இங்கெல்லாம் சாப்பிட்டா கொள்ள ரேட்டு சொல்லுவாங்க. என்ன பண்ண எக்ஸிட் இங்கே போட்டு போகலாமா? எங்க போய் சாப்பிட போறோம்னு தெரியல, பார்க்கலாம். மக்களே இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சரி இப்போ கோவா வந்துட்டோம். கோவா பீச் பார்க்காம போனால் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ கோவா பீச்சுக்கு போகிறோம். ஸோ நம்ம டாக்ஸி என்ன பார்த்தீங்கன்னா 1300 கேட்டாப்புல, குறைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து சரி இப்போ வந்துட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு எப்போ கோவா வருவோன்னு தெரியாதே, சரி போய் பார்க்கலாம்னு சொல்லி நாங்கள் போகிறோம். எப்படி இருக்கப்போ தெரில. இங்கே வேற கொஞ்சம் ரெய்னி சீசனாக இருக்குது. இப்போ தான் மழை இல்லை. எப்படி இருக்குன்னு தெரில. வாங்க போய் பார்த்துடலாம். மக்களே, நான் வந்து பீச் போகிறேன் சொன்னேன்ல, சரியான மழை. அந்த டிரைவர் சொல்கிறாரு இவ்வளோ நாள் மழையே இல்லை, இன்றைக்கி தான் இவ்வளோ மழைன்னு சொல்லி. சரியான மழை. ஸோ அதனால் போக முடியல. அப்படியே உடன் போட்டு சாப்பிட வந்தோம். ஹோட்டலில் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடலாம் நினச்சி சாப்பிட முடியல. ஸோ இங்கே சாப்பிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் எங்களுக்கே தெரியல. இங்கே ரூம் எடுத்து தங்கிட்டு காலையில் 4 மணிக்கு போகவா இல்லை ஏர்போர்ட்டே போய் தூங்கிடவான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். லெட்ஸ் பிளான். தூக்கம் அப்படி தான் வருது. பார்ப்போம்.